தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாய் இராது என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், எந்த ஒரு காரியத்திலும் நாம் கடினமாக முயற்சி செய்யாமல் எளிதாக ஒரு காரியத்தை நாம் பெற்றோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இராதாம். நாம் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து நாம் ஒரு காரியத்தை பெற்றோம் என்றால் அந்த கண்ணீருடன் பெற்ற காரியம் பிந்திய நாட்களில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன ரம்யத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர் இந்த வேதாகமத்தின் மூலமாக இந்த கிருபையின் வார்த்தையில் நம்முடன் தெளிவாக பேசுகின்றார். பிரியமானவர்களை, நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சவுல் மன்னன் ஈஸியாக எளிதாக சாமுவேலினால் இஸ்ரவேலின் மன்னராக தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் அவரது பதவி நிலைக்கவில்லை. ஆனால் தாவீது மிகவும் கஷ்டப்பட்டு தாவீதினால் நொறுக்கப்பட்டு துரத்தப்பட்டு கொலை செய்ய வேண்டும் என்று அவனை துரத்தி சவுல் அவனை வேட்டையாட நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து தாவீது அந்த இஸ்ரவேலின் மன்னராக முடிசூட்டப்பட்டார். அது அவருக்கு நிலைத்திருந்தது. அவருக்கு மட்டுமின்றி அவரது சந்ததிக்கு சாலமோன், இப்படி அவர் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகவேதான் ஏதேனும் ஒரு காரியத்தை நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு அது கையில் கிடைப்பது போல் தோன்றினாலும் கிடைக்காதது போல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் கண்ணீருடன் இன்னும் அதிகமாக ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இறுதியில் அந்த காரியத்தினால் மிகுந்த மகிழ்ச்சியாகி நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறப்போகிறீர்கள் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இறைவனிடம் போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாங்கிக் கொள்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக நாங்கள் கண்ணீருடன் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுக்கு பிற்காலத்தில் மகிழ்ச்சியுடன் அமையும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் கண்ணீருடன் சில காரியத்திற்காக காத்திருக்கின்றார்களோ அந்த காரியத்தில் வெற்றி தந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.